अस्सलाम वालेकुम हाय गाइस वेलकम टू மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் வாங்க பார்க்கலாம் என்னோட 16 வெட்டிங் anniversary vlog தான் இன்னைக்கு புதுசா யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இது பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணு தான் என்னோட ப்ளவுஸ்க்கு வந்து ஆரி வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து லென்ஸ் வச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பக்கத்துல தெரியும் அப்புறம் அப்படியே ஸ்லோ மோஷன்ல காட்டுற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சில நேரத்துல அப்படி பண்ணுது ஒருவேளை நம்ம கை ஆடுறனால தான் அப்படி பண்ணுதா என்னன்னு தெரியல அவ ஆரி வர்க் பண்றத நான் வீடியோ எடுத்து அவ வந்து ஹேண்ட்ல எப்படி இருக்க மாதிரி தானே வச்சதுன்னு காமிங்கமா அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிக்கிட்டு இருக்கா மெஹந்தி வர்க் அவ பண்ண டிசைன் தான் என்னோட பொண்ணு பண்ணின ஆரி வர்க் தான் எப்படி இருக்குது பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் பண்ணி பார்க்குறா இது பார்த்திங்கன்னா வெட்டிங் அனிவர்சரிக்கு வந்து வேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சாரீ வந்து எடுத்திருந்தேன் இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 2800 என்னமோ போட்டுருந்துச்சு அப்புறம் வந்து ஆஃபர்ஸ் போக 2200க்கு எடுத்தேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் இருக்குல்ல பார்டர் கிட்டால வந்து இப்படி வந்து குஞ்சம் இருக்குல்ல அது வந்து வச்சு இல்லை அதோட நான் தான் இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து அட்டாச் பண்ணி வச்சு தைச்சேன் இதுலேயே கல் ஸ்டோன் வச்சதெல்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து இந்த கலரில் இல்லை நார்மலாகவே இந்த கலர் வந்து இதுக்கு செட் ஆகலை அதில் பார்டருக்கு வந்து லேசாக மேய்ச்சான்ச்சு அதனால தான் எடுத்து வச்சேன் பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ண இடத்துல வச்சு கொடுத்து விடலை இது நானாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணேன் பார்க்கும்போது எல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது அதை நம்ம பண்ணி பார்க்கும்போது தான் அது எவ்வளோ ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது ஜாக்கெட் வந்து தச்சு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் எல்லா ஒர்க்குமே நாங்கள் வீட்டிலையே பண்ணிட்டோம் ஆரிவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் இன்னும் சில திங்ஸ்லாம் வேணும்னு சொல்லியிருந்தா அதுவும் முத நாள் ராம்நாட் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் இதெல்லாம் இப்போ வந்து முடிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு கடைசியில் ஒரு வழியாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏன்னா எனக்கு டைம் இல்லை எனக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சி வந்ததே கரெக்டாக ஒரு சனிக்கிழமை தான் கையில் கிடச்சிச்சு அதுக்கு இடையில எனக்கு 2 நாள் தான் கிடச்சிச்சு அதுக்கெலாம் ஆரி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தானே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பொண்ணுக்கு நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன் இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி எல்லாமே ஓகே பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கடைசியில் வெட்டிங் டேயும் வந்துருச்சு மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணலை கடையில் நைட்டு வாங்கியிருந்தது இருந்துச்சு அதான் சாப்பிட்டு பசங்க போனாங்க சரி பசங்க வந்து பிரியாணி பண்ணி கேட்டாங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது பிரியாணி இன்றைக்கி வேணாம் வந்து மட்டன் குழம்பு கிரேவி மாதிரி வச்சு ரசம் வச்சு வைக்கிறேன் பொண்ணு வந்து மட்டன் சாப்பிட மாட்டா குழம்பு ஊற்றிக்குவா அதனால் அவளுக்கு வந்து பருப்பை கடைஞ்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டு பசங்க போயிட்டாங்க ஸ்கூலுக்கு இது பார்த்திங்கன்னா ஆரிக்கு தேவையான சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தான்னு வாங்கிட்டு வந்தேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2500க்கு மேலேயே வந்துருச்சு 1500 சில்லரை வந்துச்சு பார்த்திங்கன்னா பீட்ஸில் வந்து எல்லா வகையான இதுவும் கேட்டால் 2mm 5mm 4mm எல்லாமே அப்புறம் காப்பர் பீட்ஸு சில்வர் பீட்ஸு கோல்டு பீட்ஸு எல்லாமே வாங்கி கேட்டிருந்தா அப்புறம் அதுக்கு தேவையான குந்தன் ஸ்டோனு ஒயிட் ஸ்டோனு என்னென்னமோ கேட்டால் எல்லா ஸ்டோனும் அப்புறம் வாங்கி கொடுத்தாச்சு ஆரி டிசைனில் எனக்கு வந்து இந்த டிசைன் ஓகேயாக இருந்துச்சு அதோட இந்த மாதிரி பண்ணித்தாமான்னு சொன்னேன் அதோட இந்த டிசைன் போட்டு கொடுத்துச்சு டிசைன் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு கிளாஸும் அட்டன் பண்ணலை எதுவும் அட்டன் பண்ணலை 10th படிச்சுக்கிட்டு இருக்கிறா ஃபோனில் பார்த்து தான் இதெல்லாம் பழகிக்கிட்டு இருக்கா யூடியூப் இருக்கவே இருக்குது யூடியூப்னு சொல்லுவாங்களா அது இதுக்கு தான் வேலை இதில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறா படிப்பில் கவனம் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க என்னுடைய பொண்ணு சூப்பராக படிப்பா படிப்புலேயும் அவள் கவனம் செலுத்துவா மற்றபடி என்ன எதாக இருந்தாலும் டக்குன்னு எடுத்துக்கிடுவா அதை நானும் அப்படி தான் என்ன மாதிரி தான் என் பொண்ணு எதாக இருந்தாலும் நான் பட்டுன்னு எடுத்துருவேன் அதே மாதிரி அவளையும் எடுத்துக்கிறா எதாக இருந்தாலும் அதனால்
நம்ம வந்து அவளுக்கு தேவையான இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணோம்னா அதை கொஞ்சம் ஊக்குவிச்ச மாதிரி இருக்கும்ல. அதனால நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன். இந்த திங்ஸ் மட்டும் 2500 இல்லை. இதில் எக்ஸ்ட்ரா எதாவது முன்னாடி வாங்கின திங்ஸும் இருக்குது. இப்போ எப்படி இருக்குது சட்டையோட அவுட்ஃபிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதை வச்சு தான் அவள் வந்து எத்தனை லைக் உழுகுதுன்னு பார்ப்போமா ஆரி டிசைனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வெட்டிங் அனிவர்சரிக்கு நான் யூஸ் பண்ண திங்ஸு. இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரு ப்ளவுஸு. அப்புறம் வந்து இதுதான் நாங்கள் வந்து பொதுவாகவே தாவாணி தான் யூஸ் பண்ணுவோம். கைலி சட்டை தாவாணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. எங்கள் ஏரியாவில் இது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் போட்டிருக்குல, அதுக்கு மேட்சாக தான் நான் வந்து அந்த ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கைலின்னு சொல்லுவோம். இது லேடிஸ் கைலி. பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். உதிரி பூ தான் இது. 100 பூ வந்து 60 ரூபாய்ன்னு வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு வந்து கட்டி வச்சாச்சு. இது எப்படியும் ஒரு 1000 பூ அளவுக்கு இருக்கும் கட்டினது பார்த்தோம்னா. அந்த அளவுக்கு இருந்துச்சு. நான் வந்து இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 வச்சு தான் கட்டினேன். நைட்டு பூவெல்லாம் கட்டி முடித்து வச்சுட்டு அரி ஒர்க்கும் பண்ணி வச்சுட்டு நானும் என் பொண்ணும் படுக்க நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. அப்படி நாங்கள் தூங்குனதோ என்னமோ தெரியலை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஜா பூலாம் நம்ம ஃப்ளவர் வாங்கினோம் பூ வாங்கினோம்னா கொடுப்பாங்கல்ல, சும்மா கொஞ்சம் கவரில் போட்டு அந்த மாதிரி கொடுத்தது தான். நாங்கள் அப்படி லேட்டாக தூங்கினாலே என்னமோ தெரியலை. இந்த சர்பத் வந்து ஐஸ் சர்பத் தான். பக்கத்தில் பனைக்குளத்தில் வந்து போய் பசங்க பிரியாணி கேட்டனால வீட்டில் பண்ணல, போய் பிரியாணி வாங்கிக்கிட்டு சர்பத் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அதோட என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது நான் குளிச்சுட்டு அப்போ தான் வந்தேன். சரி சமைப்போன்னு வந்து நிற்கும்போது சரி வாங்கிட்டுறோம் டக்குன்னு குடிச்சிட்டேன். அது சாப்பிட்டதா என்னன்னு தெரியலை. கரெக்டாக ஒரு 10:30 இருக்கும் நான் அந்த சர்பத் சாப்பிடும்போது. ஜூஸ் குடித்து ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அது குடித்ததுலேருந்து சரியான தலைவலி, பயங்கரமான தலைவலி. என்ன பண்ணேன்னு தெரியல, அப்படி ஒரு தலைவலி. அதோட அம்மா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரசம் வச்சு அதோட கறியை வந்து பெரட்டி வச்சுட்டு, எனக்கு கறி பெரட்டினாலும் பொண்ணும் சாப்பிட மாட்டா. அவளுக்கு வந்து குழம்பு ஊற்றுக்குவா, கறி குழம்பு. கெட்டியாக ஏதாவது கறியாக இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்து சாப்பிடுவா, மற்றபடி அவ்வளோக்கா கறி சாப்பிட மாட்டா. நம்மளாம் வற்புறுத்தி திட்டி கொடுத்தாதேன். அதோட சரி அவளுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி பண்ணி வச்சிருவோம்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பில் வந்து கேரட் போட்டு நல்லா தக்காளி, மஞ்சத்தூள், கறி மசாலா தூள் எல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி அவளுக்கு வச்சு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடுகு, உளுந்து எல்லாம் போட்டு மிளகாய்த்தூள்லாம் போட்டு தாளித்து வச்சுட்டேன். 8:30க்கெலாம் நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஆனால் என்னுடைய தலைவலி ரொம்ப அதிகமாகிருச்சு. ஆசாசியாக எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு, சாரீஸ் எதையுமே வேர் பண்ணவே இல்லை. ரொம்ப தலைவலி தாங்க முடியாதனால நைட்டி எடுத்து போட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு படுத்துட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு இந்த பொழுது இப்படி தான் போயிருந்துச்சு. ஏற்கனவே என்னோடய ஃப்ரெண்ட்டை ரொம்ப கவலைப்பட்டேன். வருஷம் என்னோடய வெட்டிங் டே அன்றைக்கி எங்கள் வீட்டில் யாருக்காச்சும் முடியாமல் போயிடுது, ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு போயிடுறேன். இந்த வருஷம் எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வருஷம் இப்படி போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் வர்ற வருஷம் நல்லபடியாக அமையணும். தேங்க்ஸ்.